2025 வருடம் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை தினத்தை நாம் காணவும் அவருடைய பரிசுத்த சமூகத்திலே நன்றியோடு கடந்து வந்து கடவுளுக்கு ஆராதனை செய்யவும் கடவுள் நமக்கு பாராட்டியிருக்கிற தயவுக்காக இரக்கத்தக்க கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் கிறிஸ்து இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்தை வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய திரியேகனுடைய நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். இரக்கங்களின் நல்ல பிதாவே, தகப்பன் தன் பிள்ளைகளை நேசிக்கிறது போல ஆண்டவரே உமக்கு பிரியமாக எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். காலைக்கு காலை புதிய இரக்கங்களினாலும் கிருபைகளினாலும் நன்மைகளினாலும் நிறைத்து ஆசீர்வதிக்கிற எங்கள் ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் உம்முடைய நிறைவான ஆசீர்வாதங்களை நன்மைகளை எங்கள் வாழ்விலே நீர் பொழிந்தருள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே கடந்து வந்து வாஞ்சையோடு உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு மக்களை கர்த்தர் நோக்கி பார். இந்த ஆராதனை எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொரு இடத்தை பயன்படுத்தும். பாவங்கள், குறைகள், சோர்வுகள், பலகீனங்கள் எல்லாம் பொறுத்து கொள்ளும். ஆவியிலும் உண்மையிலும் உற்சாகத்தோடுமை ஆராதிக்க கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 107வது பாடல். வது சங்கீதத்திலே முதல் 10 வசனங்களை திருமறையிலிருந்து நாம் சேர்ந்து படிப்போம். பாடல் புத்தகத்திலே அந்த சங்கீதம் கொடுக்கப்படவில்லை. சங்கீதம் 73 முதல் 10 வசனங்கள் நாம் சேர்ந்து படிக்கலாம். சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில்
வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவருடைய பலன் உறுதியாயிருக்கிறது. நரற்படும் வருத்தத்தில் அகப்பட்டார்கள், மனுஷரடையும் பாதியை அடையார்கள். ஆகையால் பெருமை சப்பானியைப் போல அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையைப் போல அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். தங்கள் வாய் வானம் மட்டும் எட்டப்பட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள், தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூரணமாய் சுதந்திரம் வரும் என்பதே. பிதாவுக்கும் குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியிலே இப்போது எப்போதுமான சதா கலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். வாசிக்க தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 13 முடிவுள்ள வசனங்கள். எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 13 முடிவுள்ள வசனங்கள். எபிரெயர் 12வது அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 13 வரை. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டுமல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள் என்பது. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 57 துவங்கி 62 முடிவுள்ள வசனங்களை படிக்க கேட்கலாம். லூக்கா நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 57 முதல் வசனங்கள். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரிடம், நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். அதற்கு இயேசு அவரிடம், நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொருவனை பார்த்து, என்னை பின்பற்றி வா என்றார். அவனோ, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மருத்துவரை அடக்கம் பண்ணப்பட்டும் நீயோ போய் கடவுளுடைய ராஜ்யத்தை பிரசித்தப்படுத்து என்றார். வேறொருவனும் அவரிடம், ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முன்பு நான் போய் வீட்டில் உள்ளவர்களிடம் வழி அனுப்பி கொள்ள எனக்கு உத்தரவு கொடும் என்றான். இயேசு அவனிடம், கலப்பையில் தன் கையை வைத்து பின்னிருக்கிறவர்களை திரும்பி பார்க்கிற எவனும் கடவுள் ராஜ்யத்திற்கு அருகனல்ல என்றார் என்பதே. நம்முடைய விசுவாசத்தை நாம் இணைந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரன் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசத்தை வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உள்ளோரையும் மருத்துவரையும் நேர்ந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன்.
பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாய் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இந்த காலை வேளையிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நான் வாசிக்க எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக படிக்க கேட்கலாம். தங்களுக்கு நலமாக தோன்றியபடி கொஞ்ச நாளுக்கென்று அவர்கள் நம்மை சிருஷ்டித்தார்கள். இவரோ நமது நன்மைக்கென்றும் தமது பரிசுத்தத்தில் நாம் பங்கடைவதற்கென்றும் நம்மை சிருஷ்டிக்கிறார். இவரோ நமது நன்மைக்கென்றும் தமது பரிசுத்தத்தில் நாம் பங்கடைவதற்கென்றும் நம்மை சிருஷ்டிக்கிறார் என்பதை ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, தகப்பன் சிருஷ்டிக்கிறது போல எங்களை சிருஷ்டித்து ஒரு தகப்பனுக்கு மேலாக எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கடவுளை, உம்முடைய அன்பையும் உம்முடைய சிற்றையும் நாங்கள் புரிந்தவர்களாய் எங்கள் வாழ்வை நல்வழிப்படுத்தி ஆண்டவர் தருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களை வழி நடத்தும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அடியாத பிள்ளை பணியாது என்று சொல்வார்கள். அடிமேல் அடி வைத்தால்தான் அம்மியும் நகரும் என்று சொல்லுகிறார்கள். 5 வளையாதது 50 வளையாது. திருமறையில் கூட ஆசிரியர் சொல்லுகிற பொழுது, பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று வேதம் சொல்லுது. ஆகவே சிற்றை அல்லது தண்டனை இது வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறபடி தங்களை நேசிக்கிற பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்காக அவர்களை சிட்சிப்பது உண்டு. இது வழக்கம், சிட்சை. உலக பிரகாரமான நம்முடைய பெற்றோர்களே பிள்ளைகளை நல்வழிப்படுத்தும் பொழுது சிட்சிக்கிற போது ஆவிக்குரிய தகப்பன், பரம தகப்பன், நம்மை ஆட்கொள்ளுகிற கடவுள் நம்மை சிட்சியாமல் இருப்பது எப்படி? ஆகவே கடவுள் நம்மை நிச்சயம் சிட்சிக்கிறவராகவே இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் இது சிட்சை நமக்கு தருகிற படிப்பினை என்ன? சிட்சையின் வழியாக கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்கிறார்? சிக்ஷை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தருகிறது என்ன? அவர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிற பொழுது, சிட்சையை அசட்டையாக எண்ணாதே, அவர் கண்டிக்கும் போது சோர்ந்து போகாதே, அவர் உன்னிடத்தில் அன்பு கூறுவதற்கு அடையாளமாய் உன்னை சிட்சிக்கிறார் என்பதை நீ அறிந்து கடவுளிடத்திலே நம்பிக்கை கொள். பயன்படுத்துகிற வார்த்தை திடன்படு, உறுதிப்படு, உன் முழங்கால்களை உறுதிப்படுத்து, தைரியத்தோடு வாழ் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலக பிரகாரமான இந்த அன்பு, தகப்பன் பிள்ளைகளை சிட்சிப்பதும் அதன் வழியாக அன்பை வெளிப்படுத்துகிறதும், இது நாம் யதார்த்தத்தில் புரிந்து கொள்ள முடியும். அந்த கண்ணோட்டத்தில் கடவுளுடைய சிட்சையையும் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அடிக்கிற கைதான் அணைக்கும் என்று சொல்வார்கள். ஆகவே கடவுள் நம்மை அடித்தார் என்று சொல்லி நாம் தளர்ந்தோ சோர்ந்தோ நம்பிக்கை இழந்தோ போக வேண்டிய அவசியமில்லை. அவர் நம்மை அணைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த பகுதியிலே ஆசிரியர் நமக்கு கடவுளுடைய சிட்சையின் தன்மைகளை குறித்து உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக இந்த அதிகாரத்தினுடைய 1, 2, 3 வசனங்களிலே நான் பார்க்கிற பொழுது 11ஆம் அதிகாரம் முழுவதிலும் பட்டியலிடப்பட்ட நம்முடைய முன்னோர்களை ஆசிரியர் இங்கே சாட்சியாக நிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய மூதாதையர்கள் அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட கஷ்டம், துன்பம், துயரங்கள் இவைகளெல்லாம் கடந்து வந்தார்கள். ஒரு பந்தயத்தில் ஓடுகிற பொழுது
ஏற்படுகிற தடைகளை எல்லாம் தாண்டி ஓடுகிறது. அது ஒரு மலையிலே, உயரமான மலையிலே ஏறுகிற பொழுது பல தடைகள் இருக்கும். ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் உச்சியிலே அடைவதற்கு நாம் முன்னேறி செல்லுகிற ஒரு அனுபவம். அதுதான் விசுவாசத்திலே நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு காண்பித்திருக்கிற பாடம். எந்த தடைகள், எத்தனை துன்பங்களும் இடரல்கள் வந்தாலும் நாம் முன்னேறி செல்லுகிற நம்முடைய முன்னேற்றத்தை அது பாதிக்கக்கூடாது. இலட்சியத்தை நாம் அடைய வேண்டும், அடைகிறோம். அதான் ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு. சொல்கிறார், விசுவாசத்தை கர்த்தாவும் லட்சியத்தை அடைய நமக்கு உதவி செய்கிறவருமாகி இருக்கிற கிறிஸ்து நமக்கு முன்பாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய மூதாதையர்கள் அவர்கள் நமக்கு தருகிற அழைப்பு, நமக்கு காண்பிக்கிற மாதிரி, அவர்கள் தங்களுக்கு முன்பாக ஏற்பட்ட எல்லா இடையூறுகளையும் கடந்து அவர்கள் முன்னேறி சென்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா நற்செய்தி நூலிலே 9 அதிகாரத்தில் சொல்லுகிற பொழுது, கலப்பையிலே கை வைத்த பெரும்பாடு பின் திருப்பி பாருங்கள். கடவுள் கிறிஸ்தவ மக்களாகி இருக்கிற நமக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. அழைப்பில் நான் வந்த பிறகு, கிறிஸ்துவிலே நம்பி கலந்து வந்த பொழுது, எந்த கஷ்டங்களும், எந்த துன்பங்களும், எந்த துயரங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நாம் அதை விட்டு பயந்து ஓடுகிறவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்கள் ஒளிந்து போகிறவர்கள் அல்ல, வேண்டாம் என்று போகிறவர்கள் அல்ல. நம்பிக்கையோடு அதை எதிர்கொள்ளுகிறவர்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை முதலாவது நமக்கு காண்பிக்கிறதை பார்க்க. அதற்கு சாட்சி நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள் கூட எவ்வளோ கஷ்டங்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில். அவர்களுக்கு சரியான உணவு இல்லை, சரியான வருவாய் இல்லை, ஆனாலும் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கி நமக்கு எல்லாமே இருக்கிறது, ஆனால் நமக்கு மகிழ்ச்சி இல்லை. காரணம் என்ன பாருங்கள். ஆகிய நமக்கு முன்னோர்கள் அவர்கள் கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் துயரங்களிலும் கடவுளுடைய ஒரு நல்ல படிப்பினை அவர்களுக்கு இருந்தது. கடவுளை சார்ந்திருந்தார்கள், நம்பிக்கையோடு இருந்தார்கள், அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள். ஆகவே முதலாவது ஆண்டவர் நமக்கு நம்முடைய முன்னோர்களை சாட்சியாக வைக்கிறார். இரண்டாவது நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமக்கு மாதிரியாக காண்பிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமக்கு முன்பாக இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு அவர் சிலுவையின் துன்பத்தை ஏற்றுக்கொண்டார் என்று ஆசிரியர் சொல்கிறார். அவர் கடவுளுடைய குமாரனாக இருந்தும் அவர் துன்பத்தை, பாடுகளை ஏற்க வேண்டும் என்பது அவசியமில்லை. ஆனாலும் கிறிஸ்து நமக்காக அதை ஏற்றுக்கொண்டார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை மாதிரியாய் கொள்ளுங்கள். எத்தனை துயரங்களும், இன்னல்களும், தடைகளும், துன்பங்களும், கைவிடப்படுகிற, புறக்கணிக்கப்படுகிற, குற்றம் சாட்டப்படுகிற, நீதி விசாரிக்கப்படுகிற எத்தகைய தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் கிறிஸ்து எல்லாவற்றையும் உறுதியோடு ஏற்றுக்கொண்டு முன்னேறி செல்வது போல நாம் முன்னேறி செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே இரண்டாவது கிறிஸ்துவினுடைய மாதிரியை நமக்கு தருகிறார். மூன்றாவதாக 3-4 வசனங்களிலே நான் பார்க்கிற பொழுது சொல்கிறார், நாம் உண்மையிலே கடவுள் நம்மை, குறிப்பாக எபிரேய மக்களை முன்னிறுத்துகிற பொழுது அவர்கள் சொல்கிறார், நீங்கள் சாட்சிகள். நாம் எபிரேயர் 10 அதிகாரம் 32 வசனத்தில் நான் வாசிக்கிறோம், நீங்கள் ஒளி பெற்ற பின்பு உங்களுக்கு நேரிட்ட துன்பங்கள் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். ஆசிரியர் சொல்லுகிற எபிரேய மக்களை, நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எப்போ நம்பிக்கை கொண்டு அவரை பின்பற்றி வாழ்ந்தீங்களோ அதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். அதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதை தாங்கிக் கொள்ளுங்கள். காரணம், உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற துன்பங்கள் அல்லது சோதனைகள் அல்லது சிக்ஷைகள் எதுவாக எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, அதை கடவுள் அனுமதிக்கிற அளவிலே தான் அனுமதிக்கிறார். அவர் சொல்லுகிறார், இன்னும் நீங்கள் இரத்த சிந்துதல் களவில் வரவில்லை. அவர் சொல்லுகிறார், எபிரேயர் ஆசிரியர் சொல்லுகிறார், இன்னும் நீங்கள் என்ன செய்யலை, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் மரணத்திற்கு ஏதுவானதாக இல்லை. ஸ்தேவான், யாக்கோபு, இப்படிப்பட்ட இரத்த சாட்சிகள் எத்தனையோ பேர் கிறிஸ்துவுக்காக மரணத்தை துச்சமென்று ஏற்றுக்கொள்ள, நீங்கள் இன்னும் அந்த விசுவாசத்தில் வரலை. நீங்கள் அந்த விசுவாசத்துக்குள் வரணும். அதான் பவுல் 3வது ஆசிரியர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சாட்சிகள். எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பொழுதும் நீங்கள் மன உறுதியாக இருந்தீர்கள். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் ஜீவனை கிறிஸ்துவுக்காக கொடுக்க நேரிட்டாலும் நீங்கள் அதற்காகவும் உறுதியோடும் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் இருங்கள் என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவே இந்த 3 காரியங்களை முகவுரையாக ஆசிரியர் சொல்லுகிறார்.
நம்முடைய முன்னோர்களுடைய மாதிரி, கிறிஸ்துவனுடைய மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து வந்த பாதையை பின்திருப்பி பார்க்கிற பொழுது எத்தனை துயரங்களிலெல்லாம் நாம் எவ்வளோ தைரியத்தோடு நாம் எதிர்கொண்டு இருக்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நம்மில் வைத்த அன்பை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுள் நம்முடைய தந்தை, நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கடவுள் நம்மை சிருஷ்டிக்கிறார் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே 5 காரியங்களை நமக்கு உணர்த்துகிறது. முதலாவதாக சிக்ஷை என்று சொல்லுகிற பொழுது நாம் 6ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிற பொழுது, சிக்ஷைக்கு நாம் ஒருவரும் விலக்க முடியாது, ஓடி போக முடியாது. கடவுள் நம்மை ஒரு மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டு நம்மை சீர்படுத்துவது, நம்மை செவ்வாய்ப்படுத்துவது, நல்வழிப்படுத்துவது சிக்ஷை. ஆகவே கடவுள் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நான் அவருடைய மகன், மகள், என்னை அவர் நேர்வழிப்படுத்துகிறார் என்பதற்கு அடையாளமாக சிக்ஷை இருக்கிறது. இரண்டாவதாக சிக்ஷை என்பது தேவன் நம்மை சீர்படுத்துகிற வழி. நம்ம காய்ச்சல் என்று சொல்லி மருத்துவரிடத்தில் போனால் நமக்கு கசப்பான மருந்து கொடுக்கப்படும். ஆகவே சிக்ஷை என்பது ஒரு கசப்பான மருந்து. அது தேவன், கடவுள் நம்மை சீர்படுத்துகிற வழி. அது சாட்டையடியை போல இருக்கலாம், அது வலியை தரலாம். ஆனால் பின்னால் இருக்கிற பெரிய வேதனையை விட இது கொஞ்ச காலம் பரவாயில்லை. காரணம், நான் பின்னாலே ஒரு பெரிய மகிழ்ச்சியை பெறப்போகிறோம். ஆகவே இரண்டாவது சிக்ஷை என்பது கொஞ்சம் வேதனை நிறைந்தது தான். ஆனால் அதை நாம் பொருட்படுத்த முடியும், தாங்கிக் கொள்ள முடியும். மூன்றாவதாக நாம் பார்க்கிற பொழுது சிக்ஷை என்பது ஒரு அடையாளம். அடையாளம் எப்படி அடையாளம் என்று சொன்னால், இதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், இதை ஆண்டவரே நான் இந்த சிக்ஷையை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள். இல்லை என்று சொன்னால் அவர்கள் வேதம் சொல்கிறார் அப்பன் தெரியாத பிள்ளைகள். அவருடைய தகப்பன் யாருன்னு தெரியாது. நாம் நம்முடைய தகப்பன் யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே கடவுளுடைய பிள்ளைகள் என்பதற்கு கடவுள் நமக்கு தருகிற சிக்ஷைகளையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொள்வது ஒரு அடையாளம். காரணம், கடவுள் அவர் நம்மை விசேஷமாய் பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், நம்முடைய வாழ்க்கை குறித்து அக்கறை கொள்ளுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய விசேஷித்த மற்றெல்லாரையும் விட என்னையிலே அவர் தம்முடைய விசேஷித்த அன்பை வெளிப்படுத்துகிறார் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. நான்காவதாக நாம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது, கடவுள் நாம் வழி தவறி போகிற பொழுது நம்மை செவைப்படுத்துவதற்கு, நேர்வழிப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிற ஒரு அடையாளம்தான் சிக்ஷை. அது நமக்கு நன்மையை தரும், அது நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை ஏற்படுத்தும். அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பொழுதும் தீமையை தராது. ஒருவேளை அது வேதனையாக இருக்கலாம், வலியாக இருக்கலாம். ஆனால் அது கொஞ்ச காலம் நாம் பொறுக்கிற பொழுது நிச்சயமாக நாம் குணப்படுத்தப்படுவோம், நாம் ஆரோக்கியம் பெறுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே அதான் வசனம் 10 சொல்லுகிறது, சிக்ஷை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நன்மைக்கென்றும் நம்முடைய பரிசுத்தத்திற்கென்றும் கடவுள் நம்மை சீர்படுத்துவதற்கு பயன்படும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் தைரியமாக நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். கடைசியாக நாம் பார்க்கிற பொழுது 7வது வசனம், 9வது வசனம் மற்றும் 15வது வசனம், 11வது வசனம், இதைகளெல்லாம் நாம் பார்க்கிற பொழுது சொல்கிறார், இந்த சிக்ஷை அல்லது சவுக்கடி தண்டனை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து வருகிற பொழுது நாம் அதை மறுப்போமேயானால், அதை தள்ளிவிடுகிறோம் என்று சொன்னால், அதை வெறுக்கிறோம் என்று சொன்னால், அதை புறக்கணிக்கிறோம் என்று சொன்னால், அது நிமித்தம் நாம் சோர்ந்து போகினால் அல்லது தேவன் வேண்டாம் என்று அவருடைய சமூகத்தை விட்டு விலகி விடாமல், அது சொல்லுகிறார், கடவுள் நமக்கு தருகிற இந்த சிக்ஷை என்பது ஒரு பயிற்சி.
ஒரு படிப்பினை. அழகாக பயன்படுத்துகிற வார்த்தை இந்த மொழிபெயர்ப்பில் பயன்படுத்துகிற வார்த்தை 11 வசனம். எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் தோன்றாமல் துக்கமாய் தோன்றும், பிற்காலத்திலோ அதனால் பயிற்றுவிக்கப்பட்டவர்களுக்கு அது நீதியான சமாதானமான பலனை தரும். இது ஒரு பயிற்சி களம், ஒரு ட்ரைனிங் பீரியட். கடவுள் நமக்கு தந்திருக்கிற ஒரு ட்ரைனிங் பீரியட். இந்த ட்ரைனிங்கை, இந்த பயிற்சியை பொறுமையோடு நாம் இந்த துன்பங்களை எல்லாம் சகித்து கொண்டு இந்த பயிற்சியில், இந்த படிப்பில் நாம் நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது நீதியை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம். நாம் என்ன செய்கிறோம்? நாம் ஒரு ட்ரெயினியாக இருக்கிறவர்கள் மீண்டும் நாம் ட்ரெயினராக மாறுவோம். அநேகரை பயிற்றுவிக்கிறவர்களாக நாம் மாற்றப்படுவோம். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இந்த கஷ்டங்கள் எல்லாம், இந்த பயிற்சி, இதெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து அதை உறுதியோடு நாம் அதை எதிர்கொள்வோம் என்று சொன்னால் நாம் பயிற்றுவிக்கப்பட்டவர்களாகும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தைரியமாக எந்த துன்பங்களையும், எந்த துயரங்களையும், எப்பேற்பட்டவைகளையும் நாம் கடந்து நம்பிக்கையோடு நாம் செல்ல முடியும். காரணம், கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மாற்றுகிறார். நாம் சிக்ஷைக்குரிய மகன் அல்ல, சீர்படுத்துகிற மகனாக மாறுகிறேன். சிக்ஷை எனக்கு வருவதற்கு முன்பதாக நான் சீர்கெட்டவனாக இருந்தேன். ஆனால் நான் பயிற்றுவிக்கப்பட்ட பிற்பாடு, சிக்ஷைக்கு பிற்பாடு நான் சீர்பொருந்தியவனாக மாறுகிறேன், மனம் திருந்தியவனாக மாறுகிறேன். அதற்கு பிற்பாடு சிக்ஷைக்கு அவசியமில்லை, அதற்கு பிற்பாடு தண்டனைக்கு அவசியமில்லை. காரணம், கடவுளுடைய நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறிவிட்டது. ஆண்டவர் நம்மை அநேகரை பயிற்றுவிக்கிறவர்களாக அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆக கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற எந்த துயரங்களையும் இன்னல்களையும் நாம் நேர்மறையாக எதிர்கொள்ளாமல் பாசிட்டிவாக நம்முடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் கடவுள் நமக்கு தருகிற நல்ல படிப்பினை என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கை கடந்து செல்கிற பொழுது வேதம் சொல்லுகிறபடி விசுவாச கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற கிறிஸ்து நம்மை நல்ல வழிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை சீர்படுத்துவார், நம்முடைய வாழ்க்கையை அவர் மேன்மைப்படுத்துவார் என்பதற்கு அது சந்தேகமே இல்லை. ஆகவே நம்முடைய ஊனம், நம்முடைய தடைகள் எல்லாம் மாற்றி கடவுள் நம்மை ஆரோக்கியப்படுத்தி அவருக்கென்று தூய்மையான மக்களாக வாழ்வதற்கு இந்த தருணங்களை கடந்து நாம் வாழ தூயாவியானவர் நம்ம ஒவ்வொருக்குள்ளும் கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லாபத்துக்கும் மேலான தெய்வ சமாதானம் நமது நினைவுகளை, சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 614வது பாடலை பாடுவோம். மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் ஸ்தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம், தேவன் ஸ்தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நீரை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நீரை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே
அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறது. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறது. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த பரலோகத்தின் தேவனே, நல்ல தகப்பனே, மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. மீண்டும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு கிருபையாய் தந்தீர். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். ஆண்டவரே, தகப்பன் சிக்ஷியாத பிள்ளைகள் உண்டோ? ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் தற்காலத்தில் ஏற்படுகிற இந்த சிக்ஷைகள் எங்களை ஆண்டவருக்கு உகந்ததாக எங்களை உருமாற்றுகிறது என்பதை உணர்ந்து உம்முடைய பிள்ளைகளாக நம்பிக்கையோடு வாழ்வதற்கு நிற்கிறபை தாரும். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கடந்து வருகிற பாதையிலே ஏற்படுகிற துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் ஒருபொழுதும் எங்களை இடரச் செய்யாதபடி, சோர்ந்து போகச் செய்யாதபடி, நம்பிக்கை இழந்து போகச் செய்யாதபடி, கிறிஸ்துவில் கொண்டிருக்கிற விசுவாசம் எங்களுக்கு ஆண்டவர் தருகிற படிப்பினை என்னுடைய வாழ்க்கையிலே முன்னேறி செல்லவும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளவும், அநேகருக்கு கிறிஸ்துவை ஆண்டவரை காண்பிப்பதற்கு எங்களுடைய வாழ்க்கைகளை நல்ல நற்சாட்சியுள்ள வாழ்க்கையாக எங்களை அர்ப்பணிக்க நீர் அருள் தாரும். இந்த காலை வேளையிலும் உடைய பரிசுத்த சமூகத்தை வாஞ்சிக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் நோக்கி பாரும். அவர் தம் குடும்பங்கள், உறவுகள், வாழ்வுகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினால் நிறைத்து ஆசீர்வதியும். திருச்சபை குடும்பங்கள், இறைமக்கள், உறவுகள், சொந்தங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். தூர இடங்களிலே, வெளிநாடுகளிலே ஆண்டவரை வசிக்கிற உடைய பிள்ளைகள் அவருடைய வாழ்வுகளிலும் ஆண்டவர் தம் ஆசீரை பகிர்ந்து தாரும். வியாதிகளோடு பலகீனங்களோடு இருக்கிற மக்கள், வயோதிக தாய் தந்தையர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர்க்க நோக்கி பாரும். உடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டும். எங்கள் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், விசேஷமாய் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய குடும்பங்கள், உறவுகள், தலைமுறைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகள், கை குழந்தைகளையும் ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த நாளிலும் நன்மையான காரியங்களை வாஞ்சிக்கிற எதிர்பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஈவுகளையும் ஆசீர்வாதங்களை தாரும். இன்று தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்களை கொண்டாடுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிற புதிய வருடம் ஆசீர்வாதமும் சந்தோஷம் நன்மையும் நிறைந்திருக்க ஆண்டவர் அருள் தாரும். ஆரோக்கியமான பூரண தீர்க்க ஆயுசை நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து கடவுள் எங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி சாட்சி பகரத்தக்கதாய் கர்த்தர் நன்மை நிறைந்த வாழ்வை எங்களுக்கு தாரும். எங்கள் திருச்சபை திருப்படை ஊழியர்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். போதகர் மற்றும் பிற ஊழியர்கள் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆலய ஆராதனைகள், ஒழுங்குகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சபை கமிட்டி, டீக்கன்ஸ், ஆண்டவரே கிளை அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் மற்றும் விசுவாச குடும்பம் அனைவரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இத்திருச்சபை உமக்கு சாட்சியுள்ள ஒரு திருச்சபையாக ஆண்டவரை முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும். இத்திருச்சபையின் ஊழியங்களை தாங்குகிற, ஜெபிக்கிற, உழைக்கிற உடைய பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். தொடர்ந்து கர்த்தாவே இந்த திருச்சபையில் செய்யப்படுகிற எல்லா பணிகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்தார். இந்த நாள் முழுவதும் உடைய பாதுகாப்பையும் வழிநடத்தலையும் எங்களுக்கு தாரும். துதி, கன, மகிமை யாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையை கேட்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டல இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரவலத்திலே செய்யப்படுவது போல வெளியே செய்யப்படுவதாக. அன்றைய எங்கள் ஆகாரத்தில் எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாடிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவனைகளுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்த தீமை எடுத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னதேக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலங்களும் மறவாதே, ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய எங்களுடைய அன்பும் தூய ஆவியானுடைய அன்யோன்யத்தையும் உள்ள இடத்துல சமாதானம் அனைவரோடும் இன்னும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன்.